Hi friends, welcome to Vansi Recipes and Vlogs. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நம்மளோட சேனல்ல ரொம்பவே சூப்பரான டேஸ்டியான KFC ஸ்டைல் ஃப்ரைடு சிக்கன் வீட்ல எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். 100% பெர்ஃபெக்ட் KFC ஸ்டைல் டேஸ்ட் ப்ளஸ் அப்பியரன்ஸோட வீட்டிலே சூப்பராக ப்ரிப்பேர் பண்ணலாம். அதுக்கு ஒரு 3 ஸ்டெப்ஸ் மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணால் போதும். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. சிக்கனில் நிறைய பார்ட்ஸ் இருக்குது, பிரெஸ்ட் பீஸ், விங்ஸ், லெக் பீஸ், இந்த மாதிரி நிறைய பார்ட்ஸ் இருக்கும். நான் இன்றைக்கி வாங்கியிருக்கிறது லெக் பீஸ் வாங்கியிருக்கேன். சிக்கனில் நீங்கள் எந்த பார்ட் வாங்கி பண்ணாலும் இதே மெத்தட்ஸ் ஃபாலோ பண்ணுங்கள், பர்ஃபெக்டாக உங்களுக்கு KFC ஸ்டைலில் கிடைக்கும். இப்போது அந்த சிக்கன் பீசஸை நல்லா கழுவிட்டு அதை ஒவ்வொரு பீசஸ்லேயும் கத்தி வச்சு 4-5 கீரல் வர மாதிரி கீறி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி கீறி விடுறதுனால சிக்கன் மசாலா ஃபுல்லாக அப்சர்வ் பண்ணும். அந்த சிக்கன் நீங்கள் ஃப்ரை பண்ணி சாப்பிட்றப்ப வெறும் வேக வச்ச சிக்கனை சாப்பிட்ற ஃபீல் இல்லாமல் மசாலாவோடு சாப்பிட்ற ஃபீல் இருக்கும். அதுக்காக அந்த கழுவின சிக்கனில் ஒரு பவுலில் எடுத்தாச்சு. அதில் நார்மல் சுத்தமான தண்ணி மூழ்கிற அளவு ஆட் பண்ணணும். அடுத்து 1 டீஸ்பூன் அளவு மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட், பாதி லெமனோட ஜூஸ், அடுத்து கொஞ்சமாக சால்ட்டு, அடுத்து கொஞ்சமாக மல்லி இலையை இந்த மாதிரி சின்ன சின்னதாக சாப் பண்ணி போடணும். மல்லி இலை இல்லாட்டி பார்ஸ்லி லீஃப் அப்படின்னு கிடைக்கும், அதுவும் பார்க்குறதுக்கு மல்லி இலை மாதிரி தான் இருக்கும். அதுவும் வீட்டில் இருந்து ஆட் பண்ணலாம். அது இல்லை அப்படின்னா மல்லி இலை ஆட் பண்ணுங்கள். இப்போது இது எல்லாத்தையும் நல்லா தண்ணியில் மிக்ஸ் பண்ணி சிக்கனில் நல்லா அது ஊறணும். அந்த மசாலா கலந்த தண்ணியில் அந்த சிக்கன் நல்லா ஊறணும். குறைஞ்சது 3 மணி நேரம் ஊறினா தான் அந்த சிக்கன் நல்லா சாஃப்டாக சூப்பராக நமக்கு கிடைக்கும். இப்போது செகண்ட் ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு பவுலில் 2 முட்டையோட வெள்ளை கரு எடுத்திருக்கேன். அது கூடவே 1/2 டீஸ்பூன் அளவு மிளகுத்தூள், 1/2 டீஸ்பூன் அளவு ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணியாச்சு. கூட கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணி அதை நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. அந்த மசாலா பவுடர் எதுவுமே கட்டி இல்லாமல் இருக்கணும். நல்லா அந்த எக் ஒயிட்டில் மிக்ஸ் ஆகி இருக்கணும். இந்த மாதிரி அந்த மசாலா கலந்த தண்ணியில் ஊறுறதுனால சிக்கன் நல்லா சாஃப்டாகும். ப்ளஸ் அந்த மசாலா ஃபுல்லாக இறங்கி சிக்கன் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். இப்போது இன்னொரு பவுலில் 1 கப் அளவு மைதா மாவு, 1/2 கப் அளவு பிரெட் க்ரம்ஸ் எடுத்திருக்கேன். பிரெட் க்ரம்ஸ் வீட்டில் இல்லை அப்படின்னா ரஸ்கை பவுடர் பண்ணி அதில் ஆட் பண்ணுங்கள். அடுத்து கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணி அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். நம்ம KFC சிக்கன் சாப்பிட்ருப்போம், அதில் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஸ்பைசி இருக்காது, ரொம்ப உப்பாக இருக்காது, இஞ்சி பூண்டோட வாசனையே இருக்காது. என்ன மசாலா ஆட் பண்ணாங்கிறதே தெரியாது, கண்டே பிடிக்க முடியாது. ப்ளஸ் எண்ணெய் ரொம்ப இருக்காது. இந்த 5 ஸ்டெப்ஸும் நம்ம வீட்டிலே சூப்பராக கொண்டு வரலாம். இப்போது அந்த தண்ணியில் ஊற வச்ச சிக்கன் பீசஸை அதிலேருந்து எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாம். அதை ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த எக் ஒயிட் மிக்ஸில் பரட்டிட்டு, அடுத்து அந்த பிரெட் க்ரம்ஸ் மைதா மாவில் பரட்டிட்டு அப்படியே ஆயிலில் ஃப்ரை பண்ணணும். இதுதான் 3rd ஸ்டெப். இதே மாதிரி ஒவ்வொரு சிக்கன் பீசஸாக எக் ஒயிட்டில் டிப் பண்ணி அடுத்து அந்த மைதா பிரெட் க்ரம்ஸில் பரட்டிட்டு அப்படியே ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுத்தோம் அப்படின்னா சூப்பரான KFC ஸ்டைல் ஃப்ரைடு சிக்கன் வீட்டிலே அருமையாக ரெடி பண்ணிடலாம். ரொம்ப ஈஸி ஸ்டெப்ஸ், ஈஸியாக ஃபாலோ பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அதனால் கண்டிப்பாக இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக அதோட டேஸ்ட், அதோட அப்பியரன்ஸை நீங்கள் கண்டிப்பாக ஃபீல் பண்ணுவீங்க. சிக்கனில் அந்த மசாலா நல்லா சூப்பராக கோட்டாயிருக்கு. இப்போ அதை ஆயிலில் ஃப்ரை பண்ணிகிட்ருக்கோம். ஆயிலில் போடுறப்ப கொஞ்சம் கவனமாக போடுங்க. மெதுவாக போட்டுட்டு கொஞ்சம் தள்ளியே நில்லுங்க. ஏன்னா அது அப்பப்போ லைட்டாக வெடிக்க ஆரம்பிக்கும். அதனால் கொஞ்சம் தள்ளியே நில்லுங்க. லைட் அந்த ஆரஞ்சு ப்ரௌன் இருக்கும், அந்த கலர் வர வரைக்கும் நம்ம அதை ஃப்ரை பண்ணால் போதும். இப்போ அந்த கலர் கிடச்சிருச்சு பாருங்கள். சிக்கன் சூப்பராக ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ ஆயிலேருந்து ஃபில்டர் பண்ணி எடுத்துடலாம். சூப்பர், அவ்வளோதான். இதே மாதிரி எல்லா பீசஸும் ஃப்ரை பண்ண வேண்டியதுதான். எவ்வளோ அழகாக ரெடியாக இருக்குது பாருங்கள். பர்ஃபெக்டாக அப்படியே இருக்குது. அந்த அப்பியரன்ஸ், டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக பக்காவாக இருந்தது. இந்த ரெசிபி கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹாவ் அ கிரேட் டே.